நன்றி சார், வரோம். மலேசியாலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, உங்களை பார்க்க வரணுமா? ஏதோ முக்கியமான விஷயமா? உங்கள் அப்பாயின்மெண்ட் எப்போன்னு சொல்லுங்கள் சார். அப்படியா? அடுத்த வாரம் வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருமா. ஓகே சார். வணக்கம். வாங்க இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். பாருங்க, நான் இன்ஸ்பெக்டர் வரல, சாதாரண மணியாக வந்திருக்கிறேன். வருத்தப்படாதீங்க, நானும் பேப்பரில் படித்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆவி கேஸ் இந்த ஆங்கிளில் தான் எடுத்துக்குவாங்க. என் ஃப்ரெண்டு ஜோதி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கா. 3 நாளைக்குள்ள அவங்கள காப்பாற்றலைன்னா அவங்க நிரந்தரமாக ஆவி ஆயிடுவாங்களாம் சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றணும். மனித உடல் இல்லாமல் ஒரு பஸ்ஸையே இயக்குற அளவுக்கு கூட்டமான வலிமை வாய்ந்த ஆவிகள் அதுக்குள்ளே இருக்குது. அதுங்களை கட்டுப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த ஆவிங்களை நாம் ஒன்றும் பண்ண முடியாதா சார்? கூட்டமாக இயங்குற அந்த ஆவிகளை தடுக்கிறதுக்காக சில விஷயங்களை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் மணி. சீக்கிரமாகவே அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். 3 நாள் முடியறதுக்கு இன்னும் 1 நாள் தான் சார் இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா கூடவே அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கும். ஒரு கதவை மூடினா ஆண்டவன் இன்னொரு கதவை திறப்பான். இங்க பாருங்க, நம்ம வந்திருக்கிறது சாதாரண இடம் இல்ல. உள்ள போனோன்னு வைங்க, நீங்க அப்படியே மிரண்டிட போறீங்க. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இவங்களை பார்த்தா போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் விசாரிக்காம எடுத்தங்க கவுத்தன் பேசிடக்கூடாது. இந்த பேய் பில்லி சூன்யத்தெல்லாம் பொறுமையா தான் எடுப்பாங்க. நாமளும் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். நீங்க தானே ராமலிங்கம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளை ஒருத்தரும் கூப்பிடவே இல்லையே. வராங்க வராங்க வராங்க. அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. உடனே வரோம், வாங்க வாங்க குழந்தைகளே, வாங்க உட்காருங்க. அம்மா, குழந்தை இவ மட்டும்தான். நாங்க 2 பேரும் பெரியவங்க, எங்களை வாங்கன்னு சொல்லவே இல்லையா? அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் குழந்தைகள் தான். அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சாமி, நீங்களே உங்க ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுங்க. சாமி கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா, நடந்த விஷயத்தெல்லாம் நானே சொல்லிடுறேன். என் பையன் சரவணனும் அவரு பொண்ணு ஜோதியும் காணும். யாருகிட்ட கேட்டாலும் ஏதோ பேய் பஸ்ல போறதா சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்ததில்லை. நீங்க தாம்மா எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும். சரியான சமயத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. அவங்க அந்த ஆவி பஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காளி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி ஆகணும். அந்த பூஜை பண்ணா மட்டும்தான் அவங்க 2 பேரையும் என்னால காப்பாற்ற முடியும். அம்மா, அப்படின்னா அந்த பூஜையை உடனே பண்ணுங்கம்மா. இன்னைக்கு நான் பண்ண போற பூஜையில அந்த பேய்ங்களுக்கு இன்னையோட நான் ஒரு முடிவு கட்டுறேன். பேய்ங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறது இருக்கட்டும்மா. எங்க குழந்தைங்க எங்க கிட்ட கிடைக்கணும், அதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கம்மா. என் இனி ஆவி சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். நம்முடைய நீண்ட தூர பயணம் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போற நாள். எப்படின்னு பாக்குறீங்களா? இரவு 12 மணிக்கு இந்த பஸ் விபத்துக்குள்ளாக போகுது. அப்ப ஆவிகளான நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம கூட பயணம் செய்யற மாடிடம் 2 பேரும் உடல் சிதறி ரத்தம் சிந்துவாங்க. அந்த ரத்த துளிகள் நம்ம மீது படும்போது இந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க.
விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சொல்றது மாதிரி செய்தா இந்த ஆவிகளை நிச்சயமா அடைக்கலாம். ஹலோ ஹலோ சார், நீங்க பிரபல ஆவி ஆராய்ச்சியாளர் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் சார் தானே? ஆமா, நான் தாங்க பேசுறேன். நீங்க யாருங்க? சார், என் பேர் கோவிந்த். நீங்க தான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரனான்னு ஒரு சின்ன சந்தேகம். உங்க நம்பர் என் கையில இருந்ததுனால டயல் பண்ணி பார்த்தேன் சார். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க எதிரில் நின்று தான் பேசிட்டு இருக்கேன் சார். எதிர்லையா? ஆமா சார். நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமா சார்.
இங்க வாங்க. நான் இங்க பக்கத்துல தானே இருக்கேன். ஏன் ஃபோன் பண்ணீங்க? நேர்லயே பேசியிருக்கலாமே. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் சார். கேளுங்க, எதா இருந்தாலும் சொல்றேன். பெரிய பெரிய ஜென்ரேட்டர் வேன்லாம் வந்திருக்கு, லைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, சின்ன கேமரா வச்சிருக்கீங்க. ஏதாவது படம் எடுக்க போறீங்களா சார்? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேமரா இல்ல, ஆவிகளை படம் பிடிக்கிற கேமரா. ஆவிகளை படம் பிடிக்க போறீங்களா சார்? மோசமான சில ஆவிகளுக்கு பாடம் புகட்ட வந்திருக்கேன். புரியல சார். கொஞ்சம் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாம் புரியும். ஒன்றும் புரியலையே, குழப்பமா இருக்கு. வாங்க சார். வாங்க மிஸ்டர் மணி. வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆவி பஸ் வர பாதையில எல்லா லைட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஜெனரேட்டர் எல்லாம் ஆன் பண்ணி ரெடியா இருக்கு சார். தேங்க்யூ மணி. என் கணக்குப்படி ராத்திரி 12 மணிக்கு ஆவி பஸ் இங்கே வரும். இப்பவே மணி 11:50 ஆகுது. நான் சொல்லும்போது எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஓகே சார்.
துஷ்ட ஆவிகள் எப்பவுமே வெளிச்சத்தை விரும்புறதில்லை, இருட்டத்தான் விரும்பும். அதனால தான் அந்த ஆவி பஸ் வர்ற பாதையில ஜெனரேட்டர் மூலமா சக்தி வாய்ந்த லைட்ஸுகளால செயற்கையா பகல் வெளிச்சத்தை ஏற்படுத்த நான் ஏற்பாடு செஞ்சேன். துஷ்டாவிகள் பயந்து விலகிடுச்சு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டியில இருங்க. சார் தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க. யாரு கண்ணுக்குமே தெரியாத அந்த ஆவிகள் பஸ்ஸை நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் இந்த கேமராவோட உதவியால தான். இதால மட்டும் தான் அந்த ஆவிகளை பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கு. ஆவிகளா